ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் அச்சீவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபார்மா கம்பெனிலேருந்து வந்திருக்க ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் என்னென்ன பொசிஷனுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஃபார்மா ரிலேட்டடாக படிச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னென்ன பொசிஷன் ஓப்பனிங் இருக்குது, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மா கம்பெனி, அதாவது ஃபார்மா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாண்டட் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொசிஷன் அங்கே ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் கெமிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிஃபார்ம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபார்ம் டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஃபார்மா ரிலேட்டடாக படிச்சுட்டு ஃபார்மா கம்பெனியில் ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பாண்டிச்சேரியில் நியர்பையாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜாப் வேகன்சி யாராவது தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான பொசிஷன் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் இந்த பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. ஸோ நம்ம ரெகுலரா ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுட்டு வரேன். நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாப் தேடிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஜாப் கண்டிப்பா நம்ம சேனல்ல போடுவோம். ஸோ நம்ம சேனல்ல போற வீடியோஸ வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷனா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி, இதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிகிரி மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் நாலேட்ஜ் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிஸ்டம் நாலேட்ஜ் இருக்கணும். டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தா நீங்க இந்த ஸ்டோர் அசிஸ்டன்ட் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான அப்ளை பண்றதுக்கான டீட்டெயில்ஸ நான் லாஸ்ட்ல குடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பொசிஷன் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. அக்கவுண்ட் அசிஸ்டன்ட்க்கு ஒர்க் பண்ற மாதிரி வேணும் ஆளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொசிஷனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1லிருந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சேம் ஃபீல்ட் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீல்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும் தான் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? டேலி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஆர்பி 9 இந்த நாலேட்ஜும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாலேட்ஜ் இருக்கிறவங்க மட்டும் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்பரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, ஐடிஐ ஃப்ரெஷர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிஐ முடிச்சவங்க மட்டும் ஆப்பரேட்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ மத்தவங்க யாரும் அப்ளை பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி லேடீஸ் பேக்கிங் ஒர்க்குக்கு லேடீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் பேக்கிங் ஒர்க்குக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. யார் வேணா எதுவுமே படிக்கலனாலும் பரவால்ல. நீங்களுமே இந்த பேக்கிங் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு நீங்க வந்து ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவால்ல, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் பரவால்ல, அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரெஷரா இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் எல்லா பொசிஷனுக்கும் அப்ளை பண்ணிக்கங்க. ஒரு சில பொசிஷனுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ அதர்ஸ் யாரும் அப்ளை பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபார்மா ஃபீல்ட்ல இருந்தாலுமே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது ஃபார்மா மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த ஜாப் வேகன்சி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு. நான் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போறேன். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ரெஸ்யூம அவங்க குடுத்துருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி 2மே குடுத்துருக்காங்க. அவங்க குடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. கம்பெனி அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. ஸோ நீங்க இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மறக்காம இந்த நம்பருக்கு, அப்புறம் இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது 2த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணா ஓகே. அவங்க உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ.